தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீரின் வரத்து 7500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாதையன். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது மீண்டும் மீண்டும் அதிகரித்து மீண்டும் குறைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கிறது? ஆக ஒகேனக்கலுக்கு இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? கனகதாரா, தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்குவதும் குறைவதமாகவே உள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளளவு ஏற்றத்துக்கு சில நாட்களே உள்ளது. இதனால பாத்தீங்கன்னா கபினி அணையிலிருந்து சுமார் 5000 கன அடி தண்ணீரும், கேரஸ் அணையிலிருந்து 834 கன அடி தண்ணீரும் திறந்துள்ளனர். இது போல தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, நாகராபாளையம், பிலிகுண்டு பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்கதும் குறைவதமாகவே உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 7500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா பாறை திட்டுகளாகவே காட்சியளித்த நிலையில ஒகேனக்கல்ல தற்போது 6 பெருத்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும். மேலும் இந்த தமிழக பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனகதாரா, வழங்கியமைக்கு நன்றி மாதையன்.